ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், டாடா பவர், டாடா கெமிக்கல் ஷேர்ஸ் வந்து இப்பொழுது கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கப்புறம் 3 ஐபிஓ இந்த வாரத்தில் வருது. ஸ்டாண்டர்ட் கிளாஸ், காட்டன் அண்ட் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த ஐபிஓட ஃபைனல் டிசிஷன் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிப் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிப் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். ஸோ முதல்ல நாம ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங்கை பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இந்த கிளாஸ் லைனிங் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிற கம்பெனியா வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மா அண்ட் கெமிக்கல் செக்டர் வந்து எங்களோட மேக்ஸிமம் கிளைண்ட்ஸா இருக்காங்க. நாட்கோ ஃபார்மா, அரபிந்தோ ஃபார்மா அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு இந்த கம்பெனி கிளைண்ட்ஸா வந்து இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்குன்னா காரணம் என்னன்னா, ரெவன்யூ growth வந்து இந்த ரீசெண்ட் இயர்ல கொஞ்சம் டிப் ஆயிருக்கு. அவங்க பியர்ஸோட வேல்யூவேஷன்ஸ் வந்து குறைவா இருந்தாலுமே அவங்க பியர்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸா இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது என்னன்னா, கேபிட்டல் ஒர்க்கிங் டேஸ் கொஞ்சம் ஹையரா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க பியர்ஸ் ஆன ஜிஎம் ஃபிளாட், ஹெச்எல்இ கிளாஸ் கோட்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ல வந்து ரொம்ப ஷார்ப் கரெக்ஷன்ஸ்லயும் வந்து கொஞ்சம் பியர் டெரிட்டரிலையும் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு காரணத்தால, அதாவது கேபிட்டல் ஒர்க்கிங் டேஸ் ஹையரா இருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ணலாம், அது இந்த கம்பெனிக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். ரெவன்யூ ரீசெண்ட் டைம்ல டிப் ஆனதுனாலையும் பிளஸ் இவங்க பியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் டேட்ல ஒரு செக்டர் நெகட்டிவ் டேட்ல இருக்கிறதுனாலையும் ஸ்லைட்லி ரிஸ்க் கேட்டகரியில நம்ம வச்சிருந்தோம். ஸோ இந்த ஐபிஓக்கு நீங்க அப்ளை பண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா கிடையாது. ஏன்னா ஜிஎம்பி மட்டும் 66% அளவுக்கு தென்படுது. ஒரு ஷேர் 93 ரூபீஸ் இருக்கனால ஒரு அவுட் ஆஃப் 5 லாட்ஸ்ல ஒரு 2 லாட்ஸ் அப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஐபிஓ வந்து என்ன பாத்தீங்கன்னா குவாட்டன் ஃபியூச்சர் டெக் ஐபிஓ. இந்த ஐபிஓ வந்து நிறைய பஸ் இருக்குங்க. காரணம் என்னன்னா, இந்த கவர்மெண்டோட ரயில்வே பட்ஜெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய ஸ்பெண்டிங் இருக்கும். அதே மாதிரி இந்த காவாஜ் 4.0 ஆர்டர்ஸ் வந்து இன்னும் வர வேண்டியது இருக்கு. அந்த ஆர்டர்ஸை பேக் பண்ணா இந்த கம்பெனி வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புல இந்த கம்பெனியோட ஜிஎம்பி கிட்டத்தட்ட 77% அளவுக்கு வந்து இருக்குங்க. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா அந்த ரயில்வே பட்ஜெட்லயும் வந்து ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த கம்பெனி கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல வந்து வந்திருக்காங்க. பிரைஸ் டு சேல்ஸ், பிரைஸ் டு ஈக்விட்டி, அதே மாதிரி இவி பை எபிட்டாவை கம்பேர் பண்ண சொல்லும் பொழுது ஒருவேளை காவாஜ் ப்ராஜெக்ட் ஆர்டர் இந்த கம்பெனி கிடைக்கலாம் என்ன ஆகும் சொல்லி அந்த ஒரு கேள்விக்குறியும் வந்து இருக்கு. இன்கன்சிஸ்டன்ட் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. ஜிஎம்பி 71% அளவுக்கு வந்து தென்படுதுங்க. ஸோ ஓவராலா இந்த ஐபிஓ வந்து வெரி வெரி ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஐபிஓ தான். ஹிட் ஆர் மிஸ் ஐபிஓ தான். ஒருவேளை ஆர்டர்ஸ் கிடைச்சா இந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆர்டர்ஸ் கிடைக்கலாம் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணது வாய்ப்பு இருக்கனால ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேட்டகரி. இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன ஒரு பதிலா, சேம் நான் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைட்டிங் சொன்ன மாதிரி தான். அவுட் ஆஃப் 5 அப்ளிகன்ஸ் ஒன்லி 2 ட்ரை பண்ணுவேன். கிடைக்கலாம் நான் பெருசா வந்து யோசிக்கவும் மாட்டேன். சேம் அப்ளை ஃபார் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் ஆல்சோ. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் இன்ஃப்ராவோட பத்தி பார்த்துருவோம். இந்த கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இன்விட் ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் ஆர் ரெகுலர் இன்கமுக்கு வந்து திறக்கிறவங்க தான். இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஸ்பான்சரான கார்வாராவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. நிறைய ஹைவேஸ் ப்ராஜெக்ட்ஸும் வந்து இருக்கு. இன்லைனும் கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுல வந்து வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த கம்பெனியோட ஈல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம முடிவு பண்றதா வந்து கரெக்டா இருக்கு. ஏன்னா இவங்க பிஎஸ்ஆன ஐஆர்பி இன்ஃப்ரா 60 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு 13% ஈல்டு இருக்கும்பொழுது 100 ரூபாய்க்கு இவங்க எவ்வளவு ஈல்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும்னு சொல்லி பார்க்கணும். பிளஸ் லாங் டேர்ம்ல சில சமயம் கேபிட்டல் டெப்ரிசியேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் புது எஸ்பி வந்து இந்த மாதிரி கம்பெனி வாங்குறதுக்கும் யோசிப்பாங்க. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியில இந்த ஐபிஓ வந்து வைக்கிறேன். இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு டிவிடெண்ட் டீல் ரொம்ப முக்கியங்க. அது வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க பிசினஸ் அப்படி எப்படி இருக்குன்னு பார்த்து முடிவெடுக்கிறது தான் என்னோட டிசிஷனா வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டு வந்து கிடையாது. குவார்டர்னும் ஃபுல் ஃபிளெஜ்டு வந்து கிடையாது. கிடைச்சா லக்கு அப்படின்னு சொல்லி இருப்பேன். பட் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 3 கம்பெனிஸ்லையும் நான் வந்து எடுக்கலங்க. ஸோ பியூரா லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து கிடைச்சதுன்னா ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தா வந்து இருக்கு. கிடைக்கலாம் நான் பெருசா வருத்தப்பட மாட்டேன். நம்ம ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட பிசினஸ் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வான்சஸ் 21.9% வந்து க்ரோ ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் 3.7% அளவுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு. கஸ்டமர் டெபாசிட் 28.8% அளவுக்கு வந்து க்ரோத் ஆயிருக்குங்க. காசா டெபாசிட் வந்து 32.3% அளவுக்கு வந்து க்ரோ ஆயிருக்கு. பிளஸ் இந்த கம்பெனியோட கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வராங்க. ஆஃப்டர் மர்ஜர் அப்புறமா இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா வந்து பாக்குறேன். காசா ரேஷியோ 47.8% அளவுக்கு வந்து Q3ல வந்து இருந்திருக்கு. ஓவராலா இந்த கம்பெனி நல்லா தாங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ரீசன்ட் Q3 பிசினஸ் அப்டேட் வந்து நல்லபடியா தென்படுது. ஸோ இந்த கம்பெனியை மேலே ஏற மாட்டேங்குது, ரொம்பவே ஸ்டக்
ஸ்டக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் இவங்க போர்ட்ஃபோலியோல வந்து இருக்குங்க. அந்த மைக்ரோ ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து இவங்க குறைச்சிட்டு வராங்க, ப்ரொவிஷன்ஸ் இந்த கோர்ட்லயும் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா, இந்த கம்பெனி இன்னும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் வந்து இவங்க போர்ட்ஃபோலியோல கொஞ்சம் பொசிஷன் வந்து இருக்கிறதுனால, இப்போ இந்த கம்பெனி வேல்யூ பையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டில் 1.4 டைம்ஸ் புக் வேல்யூல வந்து இருக்காங்க. ஒரு 5, 10 வருஷம் வந்து நான் பொறுமையா வந்து அக்குமுலேட் பண்றேன். அந்த மாதிரி கன்சிடர் பண்ற ஆளுக்கு இந்த கம்பெனி வந்து பொருந்தும். பட் 5 to 10 இயர்ஸ் பொறுமையா இருந்தா மட்டுமே. அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, டாடா பவர் கம்பெனி லிமிடெட். இந்த டாடா பவர் கம்பெனி லிமிடெட் எப்ப ₹400 கீழ வரும் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப ₹400 கீழ வந்து வந்திருக்கு. சோ இந்த கம்பெனி ஏன் ₹400 கீழ வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒரு சில ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, போன குவார்ட்டர்ல இவங்க சேல்ஸ் growth வந்து குறைஞ்சிருக்குங்க. சோ அதே மாதிரி இந்த விஷயமும் வந்து அடிபடுமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. பிளஸ் இவங்களோட growth வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வேல்யூவேஷன் 38 டைம்ஸ் ஆனாலும் சரி, 31 டைம்ஸ் ஆனாலும் சரி மேட்ச் ஆகாதனால வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கன்சர்னா இருக்கனால ஸ்டாக் பிரைஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டாடா சன்ஸ் வந்து என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னா, அவங்க குரூப் கம்பெனிஸ் அவங்க டெப்ட வந்து நீங்களே மேனேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எதுவும் செக்யூரிட்டி ஷூரிட்டிஸ் எல்லாம் கொடுக்க போறதில்ல அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ டாடா பவர் மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய எக்ஸ்பான்ஷன் பிளான், நிறைய சோலார் பவர் ப்ராஜெக்ட் பிளான் எல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு அமௌண்ட் வந்து தேவைப்படுது. அந்த அமௌண்ட் டாடா சன்ஸ் வந்து பேக் பண்ணலாம். இவங்க எப்படி அதை ஃபினான்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி இன்னொரு காரணத்தினாலையும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. இப்போ இந்த கம்பெனி வேல்யூ பையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 31 டைம்ஸ் earnings இருந்தா ஸ்லைட்டா ஹையர் வேல்யூவேஷன்ஸ் தான் வந்து பாக்குறேன். பட் இப்பயும் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜில வந்து ஹையர் வேல்யூவேஷன்ஸ் இருக்கிற மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ண சொல்லும்போது இந்த 31 டைம்ஸ் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரீசனபிள் வேல்யூவேஷனா ஒரு எஸ்ஐபி கிரேட் ஸ்டாக்கா இருக்கு. பட் ஸ்டில் நீங்க பொறுமையா லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ற இன்வெஸ்டரா இருந்தா மட்டும்தான், எஸ்ஐபில டிசிப்ளினா இன்வெஸ்ட் பண்ற ஆளா இருக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து நல்ல கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா, டாடா கெமிக்கல்ஸ். இந்த டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் எப்ப வந்து ₹1000 கீழே வரும் நான் ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன். நேத்து ஸ்லைட்டா ₹1000 கீழே வந்து வந்தாங்க. இப்ப மறுபடியும் ₹1005 கிட்ட போறாங்க. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் 41 டைம்ஸ் earnings வந்து காட்டுங்க. ஏன்னா ரீசெண்டா ஒரு குவார்டர்ல வந்து லாஸ் வந்து இந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது இவங்க வந்து முன்கூட்டியே எடுத்து வச்ச அமௌண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ரேட்டிங் கூட 820 அளவுக்கு போகும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த மினிமம் இம்போர்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 30, 2025 வந்து முடியுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மினிமம் இம்போர்ட் பிரைஸ் இருக்குமா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. டாடா சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் டெப்ட் ஃப்ரீ நோக்கி போறாங்க. ஏன்னா குரூப் கம்பெனிஸ்லாம் டெப்ட வந்து பாக்குறாங்க. அதனால அவங்க ஐபிஓ வராதோ அந்த ஒரு காரணம் டாடா கெமிக்கல்ஸ் நெகட்டிவ் டெரிட்டரிஸ்ல இருக்கு. பிளஸ் டிமாண்டும் வந்து இந்த சோடா ஆஷ்க்கு வீக்கா இருக்கிறதுனால வந்து டாடா கெமிக்கல்ஸ் மிஸ்டர் மார்க்கெட் கொஞ்சம் அடிச்சிட்டு வராங்க. ஸோ ₹1000 கீழே எப்பெல்லாம் போதோ ஒரு நல்ல கன்சிடரேஷனா வந்து இருக்கும். ஏன்னா இதை நம்ம டாடா கெமிக்கல்ஸ் இந்த சோடா ஆஷை மட்டும் பார்க்காம இவங்க பேட்டரி தயாரிக்கிற கெமிக்கல்ஸ்க்கு வந்து ஒரு எட்ஜ் இருக்கிறதுனால இந்த டாடா கெமிக்கல்ஸ் ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி பாக்குறோம். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கா இருந்தாலும் சரி, டாடா பவரா இருந்தாலும் சரி, டாடா கெமிக்கல்ஸ் இருந்தாலும் சரி, மினிமம் 3 to 5 இயர்ஸ் டைம் வந்து உங்களுக்கு நல்லபடியா தேவைப்படுங்க. ஒரு பெரிய லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அந்த 3 ஸ்டாக்குமே வந்து ஒரு நல்ல எஸ்ஐபி கிரேட் ஸ்டாக்கா இருந்தாலும் சரி. பட் ஆர்டர் ஆஃப் எஸ்ஐபி எப்படி இருக்கும்னு சொல்லி நான் பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் டாடா பவர் ஒரு நல்ல கன்சிடரேஷனா, மூணாவது டாடா கெமிக்கல் ஒரு நல்ல கன்சிடரேஷனா இருக்கும்னு சொல்லி பாக்குறேன். மார்க்கெட்ல நிறைய நாய்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் ஒரு நல்ல ஸ்டாக்லாம் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ ஆட் பண்றதுக்கு ஒரு நல்ல டைமா வந்து இருக்கும். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றது மாதிரி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல சிபிலிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா சிபிலிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இங்க நான் ஒப்பீனியனை தெரிவிக்கிறேன் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.